கறிகாயே எதுவும் இல்லையா, வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு சூப்பராக ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு லஞ்சை டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். குக்கரை ஹீட் பண்ணிட்டு எண்ணெயை விட்டுண்டு கொஞ்சம் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, ஜாவித்ரி இதெல்லாம் தாளிச்சு கொட்டிண்டு நீல வாக்கில் வெங்காயத்தை நறுக்கிண்டு அதை நன்னா ப்ரௌன் ஆகிற அளவுக்கும் நன்னா வதக்கி எடுத்துக்கணும். இதோடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நன்னா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாசனை போனோடனே மஞ்சப்பொடி, காரப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோடைய புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கணும். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுலேயே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துண்டு கொஞ்சம் தயிர் விட்டுக்கிறேன். தயிரையும் சேர்த்து நல்லா மஷியார அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடிப்பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த சாதத்துக்கு ஏற்ற தண்ணியை விட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு கடைசியாக பிரியாணி மசாலாவும் நெய்யும் விட்டு குக்கரை மூடி 3 விசில் விட போகிறேன். நல்லா சமைக்கும் போதே நல்ல கமகமான வாசனை சூப்பராக வரும். என்ன சமையல் கேட்டுண்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் வந்துடுவா. திறந்தோடனே காமிக்கிறேன் பாருங்க, இப்படி தான் இருக்கும். நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆறினதுக்கப்புறமா நல்லா உதிராக சூப்பராக வந்துடும். பிளேட்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. ஒரு வெங்காய தயிர் பச்சடி நான் சோயா டிக்கா மசாலாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிஸ் கிச்சன். தேங்க்யூ.